நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் தான். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ப்ரோ படத்தை அவரை நம்பி தான் வந்தோம், இவங்களாம் யாரையும் நம்பி வரல. பட் ரொம்ப டல்லாக போன மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம. மோனிகா சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகி 5 நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த தியேட்டரில் இருக்க வைப் எப்படி? அது ரஜினியால் மட்டும் தான் ப்ரோ முடியும். மாஸ் தலைவரால் மட்டும் தான் முடியும். ஏன்னா இப்போயே ஓடிடிலே வந்துடும், நிறைய பேர் ஃபோன்லேயும் லிங்க் வந்துடும். ஆனால் அப்படி இல்லாமல் மனுஷனை இன்னும் தேட்டர் பவர் தான், அவர் பாக்ஸ் ஆஃபீஸ் தான். இப்போ வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இந்த படத்துக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்துட்டு வந்த பிறகு படம் எப்படி இருக்கு? இல்லை இல்லை, ட்ரெய்லரு அதுக்கப்புறம் படம் தேட்டரில் வந்த பிறகு தேட்டரில் வரவங்க யாரும் ரிவ்யூ பார்க்காதீங்க தயவுசெய்து. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணுன்னு வந்தோன்னா ரிவ்யூ பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அந்த மைண்ட் செட் வந்தீங்கன்னா படம் நல்லா இருக்காது. நீங்கள் உட்காந்து நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணணும். அது ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உட்காரும் போது ஓகே இப்படி வருமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. படம் என்ன சொல்கிறது, ஃபீல் ஆக மாட்டேங்குது. அந்த ரிவ்யூவே இருக்கான். அது நிறைய பேர் இருக்காங்க, ஒரு படம் பார்க்காதீங்க, இந்த படம் ஒன்றுமே ஒர்த் இல்லை அப்படின்வாங்க. அதனால் ரிவ்யூலாம் பார்க்க வேணாம், நம்ம வந்தோமா படத்தை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும், அவ்வளோதான். இது லோகேஷ்கான படமா இருக்கா இல்லை ரஜினிகான? ரஜினி சார் படம், லோகேஷ் சார் படம் கிடையாது. லோகேஷ் சார் படம் வந்து அவரது வந்து முந்தைய படம்லாம் பார்த்தீங்கன்னா மாநகரம் பார்த்துருக்கீங்களா, அதுதான் கிராஃப்ட்டே, அவரோட கிராஃப்ட்டே அதுதான். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசி யூனிவர்ஸோட இதுவாக தான் இருக்குது. யார் நம்ம நாகார்ஜுனா ஃபுல்லாக ஜோக்கராக சூப்பராக ஃபுல்லாக ரெசபன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய தடவை. என்ன உபேந்திராவை நிறைய யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரஜினி கேரக்டரை தவிர இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர். அந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர் செம்ம ஒரு சூப்பராக பண்ணிட்டாரு. ஜெயிலில் ஒருத்தர் பண்ணார்ல, அதே மாதிரி கரெக்டாக பிடிச்சி ஆளை பிடிச்சி போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் அவர் நாகார்ஜுனோட இவர் தான் வில்லன் நினைக்கிறேன், மெயின் வில்லனா. படத்தோட எண்டிங்கில் பார்ட் 2க்கான சின்ன லீடு கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2 தான் பார்ப்பீங்களா? இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட்? இல்லை இவங்க தலைவர் படம் வந்தாலே தேட்டரில் தான். நீங்கள் டிவியில் பார்க்குற இதெல்லாம் வராது. தலைவர் படம்னா தேட்டர் தான். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், தேட்டரில் தான் பார்க்கணும். ஒரு படம் வருதுன்னா அதை தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். ஓடிடியில் வந்துடும் வர்றதுக்கு. பட் மார்க் ரிவ்யூ நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் பார்த்து 2 தடவை 3 தடவை பார்த்துருக்கேன். படம் நல்லாவே இல்லை, வர்த்தம் இல்லை. படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க, யாரையும் மார்க் பண்ணாதீங்க. இல்லை அந்தளவுக்கு இல்லை.